அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் ஜாதக ஆய்வுக்கு முன் செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிறந்த ஜாதகத்தில் பிறந்த நேரத்தில் உள்ள அனைத்து கோள்களின் பாகை, கலை, விகலை இவைகளை துல்லியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜாதகத்தை ஆராயும் போது அன்றைய கோச்சார கோள் நிலையை காட்டும் சார்ட் கண்டிப்பாக தயார் பண்ணி கையில் வச்சுக்கணுங்க. அனைத்து கோள்களின் காரகங்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அனைத்து ராசிகளின் காரகங்களையும் தெரிஞ்சிருக்கணும். பிறந்த ஜாதகத்தில் ஒரே ராசியில் உள்ள கோள்களும் மற்றும் ஒரே திசையில் உள்ள கோள்கள் அனைத்துக்கும் பாகை, கலை, விகலை விவரங்களை வரிசைப்படுத்தி குறித்து கொள்ள வேண்டும். அனைத்து திசைகளுக்கும், அதாவது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இந்த 4 திசையில் உள்ள கோள்களை பாகை, கலை, விகலை வரிசையில் குறித்து கொள்ள வேண்டும். உதாரணமாக கிழக்கு திசையை குறிக்கும் மேஷம், சிம்மம், தனுசு ராசிகளில் உள்ள கோள்களின் பாகை, கலை, விகலை அளவுகளில் வரிசைப்படி குறித்து கொள்ள வேண்டும். அதாவது 4 திசையில் உள்ள கோள்களுக்கும் கண்டிப்பாக குறித்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு ராசியில் அல்லது ஒரே திசையில் உள்ள கோள்களை எப்படி வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரே திசைன்னு போட்டிருக்கிற சார்ட்டில் ஜாதக கட்டத்தில் கிழக்கு திசையை குறிக்கும் மேசத்தில் சூரியனும் குருவும் இருக்குது. மற்றொரு கிழக்கு திசையை குறிக்கும் சிம்மத்தில் புதன் இருக்குது. அடுத்த கிழக்கு திசையை குறிக்கும் தனுசில் சந்திரன் இருக்குது. மேற்படி கோள்களின் பாகை, கலை, விகலை விவரங்களை நோட் பண்ணிக்கணுங்க. சூரியன் 8 டிகிரி, மேசத்தில் குரு 20 டிகிரி, மேசத்தில் புதன் 24 டிகிரி, சிம்மத்தில் சந்திரன் 21 டிகிரி. இதை வருஷப்படுத்தும் போது சூரியன், குரு, சந்திரன், புதன் என்ற முறையில் வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஜாதகத்தில் தந்தை பற்றி கேள்விக்கு பலன் ஆராயும் போது சூரியன், குரு, சந்திரன், புதன் என வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜாதகரை பற்றி கேள்விக்கு குரு, சூரியன், சந்திரன், புதன் என வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜாதகரின் தாயை பற்றி கேள்விக்கு சந்திரன், சூரியன், குரு, புதன் என வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும். வக்கரம் பெற்ற கோள்கள் எவை எவை? அந்த வக்கரம் பெற்ற கோள்கள் எந்தெந்த ராசியை பார்க்கும் மற்றும் பார்க்கும் பார்வையின் அளவு முழு பார்வையா, அரை பார்வையா மற்றும் தொடர்பு ஏற்படும் கோள்கள் எவை என குறித்து கொள்ள வேண்டும். பரிவர்த்தனை பெற்ற கோள்கள் எவை? அப்படி பரிவர்த்தனை பெற்று நின்ற ராசி அந்த பரிவர்த்தனை பெற்ற கோளுக்கு உச்ச ராசியா, நட்பு ராசியா, பகை ராசியா, நீச்ச ராசியா அப்படிங்கிறத கவனிக்கணுங்க. பரிவர்த்தனை பெற்று நின்ற ராசியின் மூலம் தொடர்பு ஏற்படும் ராசிகள் எவை மற்றும் கோள்கள் எவை? அந்த கோள்கள் நட்பு கோளா அல்லது பகை கோளா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். பரிவர்த்தனை பெற்ற கோள் பரிவர்த்தனை மூலம் மீண்டும் சொந்த வீட்டுக்கு செல்லும்போது தொடர்புடைய ராசிகள் எவை? அங்குள்ள கோள்கள் எவை? அந்த கோள்கள் நட்பு கோளா, பகை கோளா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அஸ்தங்க பெற்ற கோள்கள் எவை என குறித்து கொள்ள வேண்டும். அஸ்தங்க பெற்ற கோள்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள பாகை, கலை, விகலை வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லக்கோளான குரு, சனி, ராகு, கேது இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் எந்தெந்த ராசிகளில் எந்த தேதியில் பயணம் செய்து உள்ளார்கள், அந்த ராசியில் எப்போது வக்கரம் பெற்று எப்போது வக்கரம் நிவர்த்தி அடைந்தார் என ஜாதகம் பார்க்கும் காலத்திலிருந்து மனத்தில் பதித்து கொள்ள வேண்டும். அல்லது அதன் தொடர்பான குறிப்புகள் கையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் அதாவது சென்ற காலம், அதாவது இறந்த கால பலன்களை சரியாக சொல்ல முடியுங்க. ஜாதகம் பார்க்கும் காலத்திலிருந்து அடுத்து குறைந்தது 5 ஆண்டுகள், அதாவது 5 ஆண்டுகளுக்கு வருடக்கோளான குரு, சனி, ராகு, கேது இவர்கள் எந்தெந்த ராசிகளில் பயணம் செய்வார்கள் என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மேலும் எப்போது வக்கரம் அடைவார்கள், எப்போது வக்கர நிவர்த்தி அடைவார்கள் எனவும் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிற காரணம் என்னென்னா, இது தெரிஞ்சதுன்னா எதிர்கால பலனை கூறுறதுக்கு வசதியாக இருக்குங்க. ஒரு ஜாதகத்தில் பலன்களை சொல்லும்போது கடந்த கால நிகழ்ச்சிகளில் 4 அல்லது 5 நிகழ்ச்சிகளை கூறி அதன் மூலம் அந்த கோளின் நிலையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். கூறியது சரியாக இருந்தால் அதன் மூலம் கோளின் பலனை கணித்து சரியானதுதான் என்ற அறிய உதவும். இதன் மூலம் எதிர்கால பலன்கள் சரியாக கூற வசதியாக இருக்கும்.
ஜாதகம் பார்க்கும் காலத்தில் ஜாதகத்தின் பலன்களை ஆராயும் போது ஜாதகரின் வயது என்ன என்று கணித்து கொள்ள வேண்டும். அப்போது நடைபெறும் வயதை கொண்டு பலன்களை சொல்ல வேண்டும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் குரு பார்த்தால் திருமணம் நடக்கும் என்ற பலனை திருமண வயதுடைய திருமணம் ஆகாத ஜாதகருக்கு கூற வேண்டும். திருமணமான ஜாதகராக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என கூற வேண்டும். 5 வயது குழந்தை ஜாதகத்தை சுக்கிரன் குரு பார்த்தால் ஜாதக திருமணம் நடக்கும் என கூற முடியாது. அதை கவனிச்சுக்கணும் வயசை கண்டிப்பாக. நெருப்பு, நிலம், காற்று, நீர் ராசிகளில் எந்தெந்த கோள்கள் நிற்கின்றன என்றும் அறம், பொருள், இன்பம், வீடு இந்த ராசிகளில் எந்தெந்த கோள்கள் நிற்கின்றன என குறிச்சுக்கோணுங்க. மேலே குறிப்பிட்ட கோள்கள் வலுவான நிலைகள் அஸ்தங்கம், கோள் யுத்தம், கத்திரி யோகம், பரிவர்த்தனை நிலை, வக்கரகதி, கோள் யுத்தம் போன்ற விவரங்கள் பிறகு நாடியில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே அதன் விவரங்களை சரியாக பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தை பலனை பார்க்க பரிசீலனை செய்யும்போது சில விஷயங்களில் எதிர்மறையான பலன்களை காட்டும். உடனே பலன்களை சொல்லிவிடக்கூடாது. கோள்கள் மறைமுகமாக நல்ல பலன்களா அல்லது கெட்ட பலன்களை அளிப்பார்களா அதை அனுபவம் மூலமாக தெரிந்து சொல்ல வேண்டும். பலன் பார்க்கும்போது எதிர்மறையான பலன் தெரியும். ஆனால் அந்த கோள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அல்லது வக்கரம் பெற்றிருந்தால் நின்ற சேர்க்கை முதலியவற்றால் மாறிவிடும். அவ்வாறு மாறும்போது கெட்ட பலனுக்கு பதிலாக நல்ல பலனை அளிக்கும் அல்லது நல்ல பலனுக்கு பதிலாக கெட்ட பலனை அளிக்கும். இதை கண்டிப்பாக தெரிந்து கொண்டு பலன் சொல்ல வேண்டும். ஜோதிடம் பார்க்க வந்தவரை கேள்வி கேட்க சொல்ல வேண்டும். அவர்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பலன் சொல்ல வேண்டும். கேட்ட கேள்விக்கு தவிர கேட்காத கேள்விக்கு பலன் சொல்லக்கூடாது. அஸ்தங்கம் பெறுதல். ஆகாயத்தில் உள்ள சூரியனுக்கும் மற்ற கோள்களை விட சக்தி அதிகம். சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளியை பெறுகிறது. இவரை நெருங்கியுள்ள மற்ற கோள்கள் சூரிய ஒளியால் மறைக்கப்படுகிறது. அதனால் தன் ஒளி சூரிய ஒளியால் மங்க செய்கிறது அல்லது தன் சக்தியை இழக்கிறது. உதாரணமாக சூரிய ஒளியில் பகலில் நட்சத்திரங்கள் நமது கண்களுக்கு தெரிவதில்லை. ஒரு கோள் சூரியனுடன் இணைந்து இருவரும் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் இருந்தால் அந்த கோள் அஸ்தங்கம் அடைந்து விடுகிறது. சூரியனுக்கு மிக அருகில் வரும்போது மற்ற கோள்களின் ஒளி மறைந்து விடுகிறது. அதனால் அந்த கோள் வலு இழந்த நிலையை அடைந்து விடுகிறது. ஆனால் எந்த பலனையும் தராது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவான பலன்களை தரும். சுக்கிரன் புதன் ஆகிய இருவருக்கும் அஸ்தங்க தோஷம் இல்லை. சூரியனுக்கு 48 டிகிரிக்கு உள்ளேயே சுக்கிரன் பயணம் செய்வார். சூரியனுக்கு 24 டிகிரிக்கு உள்ளேயே புதன் பயணம் செய்வார். மேலும் சூரியன் நட்பு கோள்களுக்கு அஸ்தங்கம் இல்லை, பலமும் பெறுவார்கள். சூரியன் பகைக்கோளாக இருந்தால் அஸ்தங்கம் பெறுவார்கள். சூரியன் என்ற நட்சத்திர பாதத்தில் எந்த கோள்கள் இருந்தாலும் அஸ்தங்கம் அடைந்துவிடும். அஸ்தங்கம் அடைந்த கோள்கள் தனது வலுவை இழந்துவிடும். ஆனால் அஸ்தங்கம் அடைந்த கோள் தன்னுடைய வலுவை சூரியனுக்கு அளிப்பதால் சூரியன் வலு பெற்று இருப்பார். பிருகுநந்தி நாளிமுடியில் அஸ்தங்க நிலையை ஆராயும் போது அஸ்தங்கம் அடைந்த கோள் பரிவர்த்தனை அடைந்துள்ளதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிக்கணுங்க. ஏன்னா அஸ்தங்கம் அடைந்த கோள் பரிவர்த்தனை அடைந்ததால் பரிவர்த்தனை மூலம் அஸ்தங்கத்திலிருந்து வெளியே வந்து விடுவாருங்க. கத்திரியோகம். கத்திரியோகம் என்பது ஒரு காரக கோளுக்கு இருபுறமும் கோள்கள் இருப்பதாகும். அதாவது ஒரு ராசியில் இருக்கும் ஒரு காரக கோளுக்கு 12ஆம் வீட்டிலும் 2ஆம் வீட்டில் கோள்கள் இருந்தால் கத்திரியோகம். அந்த காரக கோளுக்கு பகை கோள்கள் இருந்தால் அந்த காரக கோள் பலத்தை இழந்துவிடும். அதனால் அந்த காரகக்கோள் சுப பலனை தர முடியாத கத்திரியோகமாகும். அதே போல் ஒரு காரகக்கோளுக்கு இருபுறமும் அந்த காரகக்கோளுக்கு நட்பு கோள்கள் இருந்தால் அந்த காரகக்கோள் சுப பலனை தரும் கத்திரியோகம் பெற்றதாக கொள்ள வேண்டும். அடுத்தது கத்திரியோகத்துக்கு ஒரு சார்ட் ஒன்று இங்கே போர்டில் போட்டுருக்க பார்த்துங்க. சனி மேசத்தில் இருக்குது, சூரியன் ரிஷபத்தில் இருக்குது, மிதுனத்தில் ராகு இருக்குது. இந்த ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா குருவுக்கு 12இல் சூரியனுக்கு பகைக்கோளான சனியும், குருவுக்கு 2இல் சூரியனுக்கு பகைக்கோளான ராகுவும் இருப்பதால் இது ஒரு பாவக்கத்திரி யோகமாகும். சூரியனுக்கு இரு பக்கமும் பகைக்கோள்கள் இருப்பதால் சூரியன் 2 பகைக்கோளுக்கு இடையே சிக்கியுள்ளது. இந்த 2 பகைக்கோள்கள் சண்டை போட்டுக் கொள்கிறது. இவர்களுக்கிடையே சிக்கியுள்ள சூரியன் தன் சக்தியை இழந்து விடுகிறார். இந்த யோகத்துக்கு பிருகுநந்தி நாடியில் பலன் கூறும்போது உதாரணமாக குரு ஜாதகர், சந்திரன் தாய், சுக்கிரன் ஜாதகரின் மனைவி. ஜாதகரின் தாயும் மனைவியும் இருவரும் சண்டை போட்டுக் கொள்ளும்போது ஜாதகர் இருதலை கொல்லி போல எதுவும் செய்ய முடியாத நிலையில் செயல் இழந்து இருப்பார். ஒருவருக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் பகையாளிகள் இருந்தால் அவர் எவ்வாறு செயல்பட முடியும்? ஆகவே குரு கொடுக்க வேண்டிய பலனை முழுமையாக கொடுக்க முடியாது.
மேலே குறிப்பிட்ட நிலையில் ஒரு ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு காரக பலன்கள் அளித்தும் முழுமையாக ஜாதகருக்கு கொடுக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. பிருகுநந்தி நாடி முறையில் பலன்கள் சொல்லும்போது கத்திரி யோகத்தில் சிக்கியுள்ள கோளின் காரக பலன்கள் முழுமையாக கிடைக்காது என கூற வேண்டும். அப்புறம் இன்னும் எல்லா ஜாதகத்தையும் சாட்டை போடுறதுனா இடம் இல்லை. அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. சனி வந்து சிம்மத்தில் இருக்குங்க, ராகு வந்து மகரத்தில் இருக்குது, குரு கும்பத்தில் இருக்குது, புதன் மீனத்தில் இருக்குது. இந்த ஜாதக கட்டத்தில் குருவுக்கு 7 சனி நிற்கிறாரு. பிருகுநந்தி நாடி முறையில் தொழில்காரகனான சனிக்கு குரு பார்வை இருந்தால் அந்த ஜாதகருக்கு தொழில் சிறப்பாக இருக்குது என கூறப்படுகிறது. ஆனால் இந்த ஜாதகத்தில் குரு கத்திரி யோகத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். குருவுக்கு 12 குருவுக்கு பகைக்கோளான ராகு, குருவுக்கு 2 குருவுக்கு பகைக்கோளான புதனும் நிற்பதால் குரு தனது வலிமையை இழந்து விடுவதால் குருவின் முழு வலிமையும் சனிக்கு கிடைப்பதில்லை. ஆகவே அந்த ஜாதகருக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் என கூற முடியாது. அடுத்து இன்னொரு சார்ட் சுபகத்திரி யோகத்துக்கு. சனி வந்து மேசத்தில் இருக்குங்க, புதன் வந்து ரிஷபத்தில் இருக்குது, சுக்கிரன் வந்து மிதுனத்தில் இருக்குது. இந்த ஜாதக கட்டத்தில் புதனுக்கு 12 புதனுக்கு நட்புக்கோளான சனியும், புதனுக்கு 2 புதனுக்கு நட்புக்கோளான சுக்கிரனும் இருப்பதால் நல்ல பலனை தரும் கத்திரி யோகம் ஆகும். அதே போல் 3 நட்புக்கோள்கள் அடுத்தடுத்த நட்சத்திர பாதங்களில் இருந்தாலும் கத்திரி யோகம் ஆகும். அதே போல் பகைக்கோள்கள் அடுத்தடுத்த நட்சத்திர பாதங்கள் இருந்தாலும் கத்திரி யோகம் ஆகும். அடுத்து இன்னொரு சார்ட் பாருங்கள். சுக்கிரன், புதன், சனி 3மே ரிஷபத்தில் இருக்குது. இது வந்து பாவ கத்திரி யோகம். ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் கார்த்திகை 4ஆம் பாதத்திலும், புதன் ரோகிணி 1 பாதத்திலும், சனி மிருகசீடம் 1ஆம் பாதத்திலும் இருந்தால் இது ஒரு கத்திரி யோகமாகும். அடுத்துங்க சுப கத்திரி யோகத்துக்கு துலாத்தில் சனி, புதன், சுக்கிரன் 3 கோள் இருக்குங்க. இந்த 3 கோள்களும் ஒரே ராசியில் அடுத்தடுத்த பாகை கலை விகரையில் வரிசைப்படி இருந்தால், உதாரணமாக துலா ராசியில் சனி 8 பாகை, அடுத்து புதன் வந்து 15 பாகை, அதற்கடுத்து சுக்கிரன் வந்து 25 பாகை இருந்ததுன்னா இவர்களுக்கு இடையே வேறு எந்த கோளும் இல்லாமல் இருந்தால் சுபகத்திரி யோகமாகும். 3 கோள்கள் ஒரே திசையை கொடுத்து அடுத்தடுத்த ராசிகளிலிருந்து அடுத்தடுத்த நட்சத்திர பாதம் அல்லது பாகை கலை விகளை வரிசைப்படி இருந்தால் கத்திரி யோகமாகும். இது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, புதன் வந்து ரிஷபத்தில் இருக்குது, சனி வந்து கன்னியில் இருக்குது, சுக்கிரன் வந்து மகரத்தில் இருக்குது. ராசி கட்டத்தில் தெற்கு திசையை குறிக்கும் ரிஷபத்தில் கார்த்திகை 4ஆம் பாதத்தில் புதனும், மற்றொரு தெற்கு திசையை குறிக்கும் கன்னியில் சனி அஸ்தம் 2ஆம் பாதத்திலும், அதற்கு அடுத்த மற்றொரு தெற்கு திசையை குறிக்கும் மகரத்தில் சுக்கிரன் அவிட்டம் 1ஆம் பாதத்திலும் இருப்பதால் இது கத்திரி யோகமாகும். மேலே குறிப்பிட்டபடி நட்புக்கோள்கள் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் பகைக்கோள்கள் இருந்தால் நல்ல பலன் கிடைக்காது. ஒரே ராசியில் இரு பகைக்கோளுக்கு இடையில் உள்ள கோள் பலனை தராது. உதாரணமாக செவ்வாய் சனிக்கு இடையே புதன் இருந்தால் புதன் பலனை தராது. அதாவது செவ்வாயும் சனியும் பகைக்கோள்கள், இவர்களுக்கு இடையே சிக்கி கொள்வதால் புதன் பலம் இருக்காது. இனி வந்து பரிவர்த்தனை நிலைங்க. இரு கோள்கள் தத்தம் வீட்டிலிருந்து மாறி மாறி இருந்தால் அந்த இரு கோள்களும் பரிவர்த்தனை பெற்றதாக கொள்ள வேண்டும். உதாரணமாக செவ்வாய் கடகத்திலையும் சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தால் இந்த 2 கோள்கள் பரிவர்த்தனை பெற்றதாக எடுத்துக்கிறோம். இந்த பரிவர்த்தனை யோகத்தால் எதிர்பாராத நிகழ்வுகள் ஜாதகரின் வாழ்க்கையில் நடக்கும். இந்த நிகழ்வுகள் நல்லதாகவும் இருக்கும் அல்லது நல்லது அல்லாதவையாகவும் இருக்கும். கோள் பரிவர்த்தனை பிருகுநந்தி நாடியில் மிக முக்கியம் பெறுகிறது. கோள் பரிவர்த்தனை என்பது உதாரணமாக மேசராசி அதிபதியான செவ்வாய் தனுசு ராசியிலும், தனுசு ராசி அதிபதியான குரு மேசத்திலும் இருந்தால் இது போன்ற பரிவர்த்தனை பெற்ற ஜாதகத்துக்கு 2 சார்ட் தயார் செஞ்சுக்கணுங்க. ஒன்று தனுசில் செவ்வாயும் மேசத்தில் குரு இருப்பது போலவும் ஒரு திசை சாட்டும், மற்றொன்றில் வந்து தனுசில் குருவும் மேசத்தில் செவ்வாய் இருப்பது போட்ட ஒரு திசை சாட்டும் தயார் செய்ய வேண்டும். பரிவர்த்தனை பலன்கள் சனி வக்கரம் பெற்றால் எப்படி பலன்கள் அளிக்கிறதோ அதே போல பலன்கள் அளிப்பார். ஒரு ஜாதகத்தில் அதிகபட்சமாக பரிவர்த்தனை 3 ஆகும். பரிவர்த்தனை பெற்ற கோள்கள் தத்தம் வீட்டுக்கு செல்லும் காலம் அல்லது கோச்சார குரு அல்லது கோச்சார சனி பரிவர்த்தனை பெற்ற ராசிக்கு செல்லும் காலம் பரிவர்த்தனை நடைபெறும் அல்லது பரிவர்த்தனைக்கான பலன்களை கொடுக்கும். இந்த சார்ட் வந்து ஒன்று பாருங்க. சந்திரன் வந்து மேஷத்தில் இருக்குது, செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்குது. 1 செவ்வாய் சந்திரன் வீடான கடகத்தில் நீச்சம் அடைந்துள்ளார். சந்திரன் செவ்வாய் வீட விருச்சிகத்தில் நீச்சம் அடைந்துள்ளார். அதாவது இருவரும் பரிவர்த்தனை
அடைந்துள்ளார்கள். இந்த பரிவர்த்தனை அடைந்த இருவரும் தத்தம் வீட்டுக்கு சென்று விட்டால் நீச்ச செவ்வாய் தனது வீடான விருச்சிகத்தில் செல்வதால் செவ்வாய் நீச்சத்தன்மையை நீங்கி ஆட்சி பெற்று விடுகிறார். விருச்சிகத்தில் உள்ள நீச்ச சந்திரன் தன் வீட்டுக்கு சென்று நீச்சத்தன்மை நீக்கி ஆட்சி பெற்றுள்ளார். அதே போல மேசத்துள்ள சந்திரன் கடகத்துக்கு செல்லும்போது ஆட்சி பலம் பெறுகிறார். கடகத்தில் நீச்சமடைந்த செவ்வாய் மேசத்துக்கு செல்லும்போது நீச்சத்தன்மை நீங்கி ஆட்சி பலம் பெறுகிறார். இது ரெண்டுமே செவ்வாயும் சந்திரனும் நீச்சமாக இருக்கிறது பரிவர்த்தனை ஆச்சுன்னா ரெண்டுமே ஆட்சி பலம் பெற்று நல்லா இருக்குங்க. கோள் பரிவர்த்தனை உதாரணம் பாருங்கள். செவ்வாய் சனி மீனத்தில் இருக்குங்க, குரு சுக்கிரன் மகரத்தில் இருக்குங்க. சனியும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. இதில் இந்த பரிவர்த்தனையால் மகரத்தில் குரு நீச்சமடைந்துள்ளார். ஆகவே குரு வலு இழந்துள்ளார். ஆனால் பரிவர்த்தனை கோள்கள் தத்தம் வீட்டுக்கு மாறும்போது குரு மகரத்திலிருந்து மீனத்துக்கு சென்று விடுகிறார். சனி மீனத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விடுகிறார். இதனால் நீச்சம் பெற்ற குரு நீச்சத்தன்மை நீங்கி விடுகிறார். குரு பலம் பெற்று விடுகிறார். சனியும் ஆட்சி பெற்று விடுகிறார். மேலும் சனியுடன் இருந்த சனியின் பகைக்கோளான செவ்வாயை விட்டு சனி வெளியே வந்து விடுகிறார். அதனால் சனிக்கு செவ்வாயின் பாதகமான தாக்கம் இல்லை. அதே போல பகைக்கோளான குருவுடன் சேர்ந்த சுக்கிரன் தனது நட்புக்கோளான சனியுடன் சேர்ந்து விடுவதால் சுக்கிரனும் பலம் பெற்றுள்ளார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கோளுக்கு வேறு எந்த கோளின் இணைப்பு அல்லது பார்வை இல்லை என்றால் அந்த கோள் வேறு ஒரு நட்பு கோளுடன் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் நல்ல பலன்களை அளிக்கும். அதாவது சூரியன் கடகத்தில் இருக்குங்க, சந்திரன் சிம்மத்தில் இருக்கு. அப்புறம் செவ்வாய் இன்னொரு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மகரத்தில், சனி மேசத்தில். செவ்வாய்க்கு 2, 12 கோள் இல்லைங்க, 5, 7, 9 கோள் இல்லைங்க. ஆகவே செவ்வாய் எந்த கோளின் தொடர்பும் இல்லை. ஆனால் செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை பெற்றுள்ளதால் செவ்வாய் பரிவர்த்தனை கீழ் தன் வீட்டுக்கு செல்லும்போது மேசத்தில் உள்ள நட்பு கோளான சூரியனுடன் சேர்வதால் மீனத்தில் உள்ள சனி மகரத்துக்கு செல்வதாலும் செவ்வாய் பலம் பெறுகிறார். அடுத்து ஒரு ஜாதகம் கடகத்தில் ஜாதகரான குருவும் அவரது மனைவியான சுக்கிரனும் ஒன்றாக குடும்பம் நடத்துகிறார்கள். இந்நிலையில் கணவனான குரு தனுசுக்கு சென்று விடுகிறார். தனுசில் உள்ள சந்திரன் கடகத்துக்கு செல்கிறார். இதன் மூலம் சுக்கிரனுக்கு சந்திரன் தொடர்பு ஏற்படுகிறது. ஆகவே ஜாதகரின் மனைவிக்கு மற்றொரு ஆணுடன் தொடர்பு ஏற்படுகிறது. இந்த தொடர்பு கோச்சார் குரு கடகத்துக்கு வரும்போதோ அல்லது தனுசுக்கு வரும்போதோ ஏற்படும், அல்லது கோச்சார சனி கடகத்துக்கோ அல்லது தனுசுக்கோ வரும்போது நிகழும். அதாவது ஒரு 2 பகைக்கோள்களின் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் கெட்ட பலன்களை அளிக்கும் என்று ஒரு பாதிப்பான பரிவர்த்தனை ஆகும். இனி ரிஷபத்தில் குருவும் தனுசில் சுக்கிரனும் இருக்கு. இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். அதாவது 2 பகைக்கோள்கள் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். அதாவது ரிஷபத்தில் குரு தனது ஆட்சி வீடான தனுசுக்கு சென்று விடுகிறார். பகை வீட்டில் உள்ள சுக்கிரன் பரிவர்த்தனை மூலமாக தனது ஆட்சி வீடான ரிஷபத்துக்கு சென்று விடுகிறார். ஆகவே இந்த பரிவர்த்தனை நல்ல பலனை தருங்க. அப்புறம் குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. அதாவது மீனத்துக்குரிய குரு கும்பத்திலும் கும்பத்துக்குரிய சனி மீனத்திலும் உள்ளார்கள். பிறகுநிதி நாடி முறையில் வடக்கு திசையை குறிக்கும் கடகத்தில் உள்ள சுக்கிரனுக்கு மற்றொரு வடக்கு திசையை குறிக்கும் விருச்சிகத்தில் உள்ள ராகுவும் மற்றொரு வடக்கு திசையான மீனத்தில் உள்ள சனிக்கு தொடர்பு உள்ளது. அதாவது சுக்கிரன், ராகு, சனி இவர்கள் மூவரும் இணைந்துள்ளார்கள். இதன் பலன் ஜாதகருக்கு தொழில் மூலமாக அதிகப்படியான பலம் மறைமுகமான வழியில் கிடைக்கும். சனினா தொழில்காரகன், சுக்கிரனா பலம், ராகுனா கள்ள வழியில் கொடுக்கும். இது ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கோள் பரிவர்த்தனை சுக்கிரன் மிதுனத்தில் இருக்குங்க, ராகு விருச்சிகத்தில் இருக்குங்க, குரு கும்பத்தில் இருக்குது, சனி மீனத்தில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பரிவர்த்தனை கோள்கள் தத்தம் வீட்டுக்கு சென்ற பின்
குறிப்பிட்ட கோள்கள் மாறி இருக்கும். குரு கும்பத்திலிருந்து தன் வீடான மீனத்துக்கு செல்கிறார். மீனத்தில் உள்ள சனி தன் வீடான கும்பத்துக்கு செல்கிறார். அதன்படி கோள் சேர்க்கை சுக்கிரன் ராகு சனி என இருந்து சுக்கிரன் ராகு குரு என மாறி அமைக்கிறது. மாறியாத பலன் மாறிவிடுகிறது. அதாவது தொழில்காரகன் சனிக்கு பதிலாக ஜீவகாரகன் குருவுக்கு சுக்கிரன் ராகுவின் தொடர்பு ஏற்படுகிறது. தொழில்காரகன் சனிக்கு அளிக்கப்பட்ட நிலை மாறி ஜாதகருக்கு தொழில் அல்லாத வேறு பலன்களை அளிக்கும் நிலையை மாற்றிவிடுகிறது. அடுத்துங்க இன்னொரு பிறப்பு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் மேசத்தில் இருக்கிறாரு. மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறாரு. சூரியன் வீடான சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. கன்னியில் சனி வக்கரமாக இருக்கிறாரு. இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சூரியன் உச்சம் பெற்று இருப்பதாலும் செவ்வாய் நட்பு வீட்டில் இருப்பதாலும் ஜாதகருக்கு அவருடைய ஒரு சகோதரருக்கும் செல்வாக்குடன் இருப்பார் என நினைக்க தோன்றும். ஆனால் உண்மையில் அவர்கள் அவ்வாறு இருக்கவில்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கன்னியில் இருக்கும் வக்கரம் பெற்ற சனி பகவான் வக்கரத்தன்மையால் சிம்மத்துக்கு தொடர்பு ஏற்படுகிறது. அதனால் செவ்வாய்க்கு பகைவரான சனியின் தொடர்பு ஏற்படுவதால் ஜாதகருக்கும் அவருடைய சகோதரருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கும். செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனையான் தந்தம் வீடுகளுக்கு செல்வதால் செவ்வாய் சிம்மத்திலிருந்து மேசத்துக்கு சென்று விடுவதால் சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடுகிறார். ஆனால் மேசத்திலிருந்து சிம்மத்துக்கு பரிவர்த்தனை மூலம் வரும் சூரியனுக்கு வக்கர சனியின் தொடர்பு ஏற்படுவதால் அரசு பணியில் அல்லது அரசு சார்ந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஜாதகரின் தந்தைக்கு அரசு அதிகாரிகளால் தொந்தரவு ஏற்படும். சூரியனும் செவ்வாயும் கிழக்கு திசையான நெருப்பு ராசியில் இருப்பதால் ஜாதகர் அல்லது ஜாதகரின் குடும்ப உறுப்பினர்களின் ஒருவர் அவசரக்காரராகவும் முன்கோபியாகவும் இருப்பார். ஒரு பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் இதே போல கோள்கள் அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகின் கணவனை குறிக்கும் செவ்வாய்க்கு 2ஆம் வீட்டில் உள்ள வக்கர சனியின் தொடர்பு ஏற்படுவதால் ஜாதகின் கணவனுக்கு வாழ்க்கையில் முதல் பகுதி வியாபாரியாகவும், கன்னிராசினா வியாபாரங்க, தொழில்காரங்க சனி கன்னியில் இருப்பதனால வியாபாரத்தை காட்டுதுங்க. செவ்வாய் பரிவர்த்தனை மூலமாக மேசத்துக்கு சென்று சூரியன் சிம்மத்துக்கு வந்த பின் வாழ்க்கையில் 2ஆம் பகுதியாக மதிப்பு மிக்க கௌரவமான தொழில் அமையும். சனிக்கு 12இல் சூரியன் இருப்பதால் கௌரவமான தொழில். இந்த பிறப்பு ஜாதகம் ஒன்று கட்டம் போடுங்க. சுக்கிரன் சூரியன் ராகம் 3 மேசத்தில் இருக்குங்க. செவ்வாய் சிம்மத்தில் இருக்குது. கேது துலாத்தில் இருக்குது. இந்த பிறப்பு ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். இந்த பிறப்பு ஜாதகத்தில் மேசத்தில் உச்ச சூரியன் சுக்கிரன் ராகு ஆகிய மூவரும் உள்ளார்கள். சூரியன் பகைக்கோளின் பிடியில் உள்ளார். சிம்மத்தில் செவ்வாயும் துலாத்தில் கேதுவும் உள்ளார்கள். அதாவது சூரியன் சுக்கிரன் ராகுவின் திரிகோணத்தில் 5இல் செவ்வாய் உள்ளார். இந்த ஜாதகத்தில் சூரியன் 2 பகைக்கோள்களுடன் உள்ளார். ஆகவே உச்ச சூரியன் உச்ச பலம் குறைந்து விடுகிறது. அதாவது சூரியனுக்கு சுமார் 20% பலம் உள்ளதுன்னு தான் இப்போ நாம் எடுத்துக்கணும். சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றதால் பரிவர்த்தனைக்கு பின் சூரியன் பலம் அடைகிறார். சூரியன் தன்னுடன் இருக்கும் பகைக்கோளான ராகு மற்றும் சுக்கிரனிடமிருந்து தப்பி சொந்த வீட்டுக்கு சென்று ஆட்சி பலம் பெறுகிறார். ஆகவே சூரியன் பலம் குறைவதில்லை. செவ்வாய் தனது ஆட்சி வீடான மேசத்துக்கு சென்று விடுகிறார். அங்குள்ள சுக்கிரன் செவ்வாய்க்கு நட்புக்கோள், ராகு பகைக்கோள். நட்புக்கோளான செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து உள்ளதால் சுக்கிரனுக்கு ராகு நட்புக்கோள். ஆகவே ராகுவை சுக்கிரன் கட்டுப்படுத்தி விடுகிறார். செவ்வாய்க்கு ராகுவின் பாதிப்பு அதிக அளவில் இருக்காது. ஜாதகரின் தாத்தாவை குறிக்கும் காரகக்கோள் ராகு. ஜாதகரின் தாத்தா அதிகாரம் உடையவர், பிரபலமானவர், நிர்வாகத் திறமை உடையவர், அரசியல் மற்றும் சமுதாயத்தில் மதிப்பு பெற்றவராக இருப்பார். காரணம் என்னென்னா ராகு ப்ளஸ் சூரியன். ஜாதகரின் தாத்தா தனது ஒரு சகோதரரிடம் மிகவும் இணக்கமாக இருந்திருப்பார். பிற்காலத்தில் தாத்தா கஷ்டப்பட்டு இருப்பார். காரணம் என்னென்னா ராகு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் செவ்வாய். சொத்துக்களை அதிக அளவில் சம்பாதித்து இருப்பார். காரணம் ராகு ப்ளஸ் சுக்கிரன். ஜாதகரின் தந்தை பல வழிகளில் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் சுகங்களை அனுபவித்திருப்பார். ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் மிக குறைந்த அளவே பலன்கள் கிடைக்கும். ஜாதகரின் ஒரு சகோதரர் ஜாதகரிடம் சண்டையிட்டு வீட்டிலிருந்து வெளியேறி விடுவார். இதே ஒரு பெண்ணின் ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த ஜாதகி கிழக்கு திசையிலிருந்து கணவன் அமைவார். செவ்வாய் கிழக்கு திசையான சிம்மத்தில் உள்ளது. மேலும் பரிவர்த்தனை மூலம் மேசத்துக்கு வருவதால் மேசமும் கிழக்கு திசையை குறிக்கும். மேலும் ஜாதகியின் கணவன் மனைவியின் சொத்து சுகத்தால் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்று வளமாக இருப்பார். செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன். இனி புதன் கேது இணைவு வழக்கு தொடுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் புதன் கேதுவை நோக்கி செல்லும் நிலையில் இருந்தால் மட்டும் வழக்கு தொடுக்கும் வாய்ப்பு உண்டு. கேதுவை கடந்து புதன் சென்று விட்டால் வழக்கை சந்திக்கும் நிலை ஏற்படாது. இன்னொரு பிறப்பு ஜாதகம் போடுங்க. சுக்கிரன் மீனத்துலிங்க, சூரியனும் குருவும் மேஷத்தில், செவ்வாய் ராகு ரிஷபத்தில், கேது விருச்சிகத்தில். இந்த பிறப்பு ஜாதகத்தில் மேசத்தில் உச்சம் பெற்ற சூரியனும் சூரியனுடன் சூரிய நட்புக்கோளான குருவும் உள்ளனர்.
மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று உள்ளார். ரிஷபத்தில் செவ்வாயும் ராகுவும் விருச்சிகத்தில் கேதுவும் உள்ளார்கள். இங்கு எந்த கோளும் பரிவர்த்தனை பெறவில்லை. இங்கு சூரியன் பலத்தை ஆராயும் போது உச்ச சூரியனுக்கு இருபுறமும் பகைக்கோள்கள் உள்ளன. ஆகவே சூரியன் பகைக்கோள்களின் பிடியில் சிக்கி உள்ளால், ஆனால் பகைக்கோள்களுக்கிடையே சிக்கியுள்ள சூரியனை தனது நட்புக்கோளான குருவின் பலத்தால் காப்பாற்றுகிறார். சூரியனுக்கு 2 உள்ள சூரியனது பகைக்கோளான ராகுவை செவ்வாய் தனது பலத்தால் தடுத்து விடுகிறார். இதன் மூலம் ராகு பலம் இழந்து விடுகிறார். ஆகவே சூரியன் எந்த விதத்திலும் தன் உச்ச பலத்தை இழக்கவில்லை. ஜாதகரின் தந்தைக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, தனிச்சிறப்பும் இருக்கும். அதாவது சூரியன் ப்ளஸ் குரு. ஆனால் இவரை சுற்றி சில விரோதிகள் இருப்பார்கள். அது காரணம் என்னென்னா சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் ராகு. ஆனால் இவரது நல்ல செயற்கையால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. இவருக்கு ஒரு ஆண் வாரிசு உண்டு. சூரியன் குரு ப்ளஸ் செவ்வாய். இந்த குழந்தையும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். மேலும் பிரபலமான மனிதராகவும் இருப்பார். இந்த ஜாதகருக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். முன்னோர்களின் சொத்துக்கள் தந்தையின் ஆதரவுடன் அறியாமல் காப்பாற்றுவார். இதுவே ஒரு பெண்ணின் ஜாதகமாக இருந்தால் ஜாதகியின் தந்தை சமுதாயத்தில் பெயர் பெற்றவராக இருப்பார். சூரியன் ப்ளஸ் சுக்கிரன். ஜாதகியின் கணவனுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஜாதகி தீர்த்து வைப்பார். செவ்வாய் ப்ளஸ் ராகு ப்ளஸ் சுக்கிரன். மேலும் அவருக்கு தன் மனைவி மற்றும் மனைவியின் தந்தையின் உதவியால் அனைத்து வசதி வாய்ப்புகளும் கிடைப்பதால் பலமான வாழ்க்கை கிடைக்கும். இன்னொரு உதாரண ஜாதகம் பாருங்கள். சூரியன் சுக்கிரன் மேஷத்தில் இருக்குது, செவ்வாய் ரிஷபத்தில் இருக்குது, குரு சிம்மத்தில் இருக்குது. இந்த பிறப்பு ஜாதகத்தில் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று பகைக்கோளான சுக்கிரனுடன் உள்ளார். இவர்களுக்கு 2 செவ்வாய் உள்ளார். இங்கு சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். ஜாதகரின் தந்தை வாழ்க்கையில் முற்பகுதியில் சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் கஷ்ட நிலையில் இருப்பார். சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று தத்தம் வீடுகளுக்கு சென்ற பின்னர் சூரியன் பகைக்கோளான சுக்கிரன் தன் வீடான ரிஷபத்துக்கு சென்று விடுகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து தன் ஆட்சி வீடான மேசத்துக்கு வந்து விடுகிறார். அதன்பின் சூரியனுக்கு பகைக்கோளான சுக்கிரன் தொடர்பு நீங்கி நட்புக்கோளான செவ்வாயின் தொடர்பு கிடைக்கிறது. ஜாதகரின் தந்தையின் வாழ்க்கையில் 2ஆம் பகுதி சூரியன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் குரு நிர்வாக திறமையின் காரணமாக அவருக்கு சமுதாயத்தில் பேரும் புகழும் கிடைக்கிறது. ஜாதகரின் தந்தையின் உதவியால் சிறப்பான சொத்துக்கள், வசதி வாய்ப்புகள் கிடைக்குது. அதாவது ஜாதகரின் பிடிவாத குணமுள்ள ஒரு சகோதரர் குடும்பத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். இதே ஒரு பெண்ணின் பிறப்பு ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த ஜாதகி சொத்து சுகங்களை அனுபவிப்பாள். அகம்பாவம் கொண்டவளாகவும் இருப்பாள். ஜாதகியின் கணவன் நல்லவராக இருப்பார். ஜாதகியின் அகம்பாவத்தால் பிடிவாதத்தாலும் ஜாதகியின் கணவன் அடிக்கடி குடும்பத்தை விட்டு வெளியேறி விடுவார். அடுத்து வக்கரகதிங்க, இயற்கைக்கு மாறுபட்ட தன்மை. பொதுவாக சனி, குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்கள் அனைத்து கோள்களும் ராகு, கேது, சூரியன், சந்திரன் தவிர ஒரு ராசியில் பயணம் செய்யும்போது நேர்வழியில் செல்லும். ஆனால் சில சமயங்களில் நேர்வழியில் சென்ற கோள் பின்னோக்கி நகரும். இத்தகைய நிலை அந்த கோள் வக்கரம் அடைந்ததாக கருதப்படும். அந்த கோள் பின்னோக்கி செல்லும் காலத்திலிருந்து மீண்டும் முன்னோக்கி செல்லும் காலம் வரை வக்கரம் அடைந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சூரியன், சந்திரன் ஆகிய இருவரும் மட்டும் எப்பொழுதும் வக்கர நிலையை அடைய மாட்டார்கள். ராகு, கேது இவர் எப்பொழுதும் வக்கர நிலையிலே பயணம் செய்வதால் வக்கர நிலை கிடையாது. பயணம் பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. சூரியனுக்கு 6, 7, 8 சனி, குரு, செவ்வாய் இருந்தால் அவர்கள் வக்கரம் அடைந்துள்ளார்கள். ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தில் மேலே குறிப்பிட்ட சனி, குரு, செவ்வாய் இவர்கள் மூவரும் சூரியனிலிருந்து 5வது ராசியில் இருந்தால் வக்கரம் அடைந்துள்ளார்கள் என எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. சூரியனிலிருந்து 7வது ராசியில் இருந்தாலும் அதிவக்கரமாக உள்ளார்னு எடுத்துக்கொள்ளணும். சூரியனிலிருந்து 9வது ராசியில் இருந்தால் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார்னு எடுத்துக்கொள்ளணும். சூரியன் என்ற டிகிரியிலிருந்து 150வது டிகிரிக்கு கடந்து நிற்கும் கோள் வக்கரம் அடையும். சனி வக்கர நிலையை சுமார் 5 மாதங்கள் பயணம் செய்து பின்னர் மீண்டும் நேர்வழியில் பயணம் செய்வார். குரு வக்கர நிலையை சுமார் 4 மாதங்கள் பயணம் செய்த பின் மீண்டும் நேர்வழியில் பயணம் செய்வார். ஒரு வக்கர கோள் தான் நின்ற ராசிக்கு 12வது ராசியின் பலனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அளிப்பார். வக்கர கோள் 12வது ராசியின் பலனை அளிக்கும் காலம் ஒரு வக்கரக்கோள் தான் நின்ற ராசிக்கு 12வது ராசி பலனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வழங்கும். உதாரணமாக குரு கன்னியில் வக்கரம் பெற்று நிற்கும் போது வக்கரம் பெற்ற மொத்த காலம் சுமார் 4 மாதங்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது 120 நாட்கள். அந்த 120 நாட்களில் ஜாதகர் பிறக்கும் போதோ வக்கரம் 80 நாட்கள் கழிந்திருந்தால் மீதி 40 நாட்கள் மட்டுமே வக்கர நிலையில் பயணிப்பார். பின்னர் நேர்வழியில் பயணம் செய்வார்.